நம்ம தமிழ் சினிமால 1 நிமிஷம், 2 நிமிஷம் கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு பல கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர், நடிகைகள் யாரெல்லாம்னு உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பு. பாக்யராஜ் இயக்கத்துல வெளியான இன்று போய் நாளை வா படத்தை அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா. உண்மையாவே ஒரு சூப்பரான படங்க. நகைச்சுவை படம் அப்படின்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 2013ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கிச்சு. கலகலப்பான காதல் நகைச்சுவை எல்லாமே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்துல சந்தானம், சேது, பவர் ஸ்டார் அப்படின்னு 3 பேரும் கலக்கியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில நிமிஷங்கள் மட்டுமே சிம்பு வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. ஆனா இதுக்காக அவர் 1 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. சமந்தா ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அவங்களோட மார்க்கெட் என்னைக்குமே குறையாது. அதனாலதான் தென்னிந்தியால ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா அவங்க இருக்காங்க. புஷ்பா படத்துல ஊ சொல்றியா மாமா பாட்டுக்கு இவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க. கரெக்டா? இவங்க ஆடினதுனாலதான் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட். அது வேற கதை. பட் இந்த ஒரே ஒரு பாட்டுல ஆடுறதுக்கு சமந்தாக்கு 2 இருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி. நயன்தாராவோட காதல் கணவரா இமைக்கா நொடிகள் படத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. கரெக்டா? சில நிமிஷங்கள் மட்டும் தான் விஜய் சேதுபதி படத்துல வரவே செய்வாரு. ஒரே ஒரு பாட்டுல மட்டும் ஃபுல்லா இருப்பாரு. மத்தபடி சீனா பார்த்தோம் அப்படின்னா பெருசா விஜய் சேதுபதி அதுல இருக்கவே மாட்டாரு. பட் கரும்பு திங்கிறதுக்கு கூலி கேட்கறது மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்துல லேடி சூப்பர் ஸ்டார் கூட டூயட் பாடுறதுக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. இதுக்கு சமந்தாவோட ஊ சொல்றியா மாமாவே பரவாயில்ல போல. பட் விஜய் சேதுபதி இதோட நிக்கல. இந்த படத்துக்கு அப்புறமாவும் நிறைய படங்கள்ல கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு. அது எல்லாத்துக்குமே 3 இருந்து 5 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. இனிமே நான் வில்லன் ரோலோ இல்ல கெஸ்ட் ரோலோ பண்ண போறதே கிடையாது. இனிமே என்னோட படத்துல என்னோட ஹீரோயிசம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு ரீசெண்டா அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் அஜித். 80s காலகட்டத்துல தமிழ் ரசிகர்களோட மனசை கொள்ளையடிச்சவங்க தான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி இருக்கிற வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் குறையவே இல்ல. குறைஞ்சாலும் அவங்க மேல இருந்த கிரேஸ் என்னைக்குமே போகாது. கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க அவ்வளவா நடிக்கவே இல்ல. நிஜமாவே படங்கள் மேலயும் சினிமா மேல இருந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா ரொம்ப இடைவெளிக்கு அப்புறமா இங்கிலீஷ் விங்கிலீஷ் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. இதுல தல அஜித் ஸ்ரீதேவி மேல இருந்த மரியாதை நிமித்தமா ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. வெறும் 5 இருந்து 10 நிமிஷம் மட்டும் தான் வருவாரு. இந்த கேமியோ ரோலுக்காக அஜித் 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தீபிகா படுகோனே. ஹாலிவுட்ல ஒரு முன்னணி நடிகையா கலக்கிட்டு இருக்காங்க இவங்க. அட்லி இயக்கத்துல ஜவான் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்குல்ல? ஷாருக் கான் அப்பா மகன் அப்படின்னு 2 வேடத்துல நடிச்சிருப்பாரு. இதுல அப்பா ஷாருக் கானுக்கு ஜோடியா தீபிகா படுகோனை தான் போட்டிருந்து பிளாஷ்பேக் காட்சிகள்ல இவங்க வருவாங்க. பட் இருந்தாலும் சில நிமிஷங்கள் மட்டும் தான் வந்துட்டு போவாங்க. பெருசா ஸ்கோப் இருக்காது. பட் அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம் தான். பட் இவங்களோட ஆக்டிங் பிரசன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் இந்த சில நிமிஷங்களுக்காக மட்டுமே இவங்க 5 இருந்து 7 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா. தமிழ் சினிமால நடிப்பு அரக்கன் அப்படின்னா அது கண்டிப்பா சூர்யாவை சொல்லலாம். எல்லாருமே மிரண்டு பாக்குற அளவுக்கு இவர் தான் ரோலக்ஸ் அப்படின்னு இன்னைக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு. விக்ரம் படத்துல ரோலக்ஸ் கேரக்டர்ல இவர் பண்ணிருப்பாரு. ஐயோ, மொத்த இந்தியன் சினிமாவுமே மிரண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரோலக்ஸ் கேரக்டரை இவர் பண்ணிருப்பாரு. அந்த காட்சியை இன்னைக்கு பார்த்தாலும் அப்பா வேற லெவலா இருக்குன்னு சொல்லுவாங்க. கமல சூர்யா வந்து ஒரு அண்ணன் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு வர அந்த மரியாதையை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதனாலேயே அந்த படத்துல ரோலக்ஸ் கேரக்டர் பண்றதுக்கு சூர்யா 10 பைசா கூட சம்பளமே வாங்கல. சூர்யா இதுல சம்பளம் வாங்காம நடிச்சது ரொம்ப நல்லதுதான். ஏன் அப்படின்னா ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முழு படமே அவருக்கு இனிமே கிடைக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.